இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தட்டைக்கொட்டையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சொரக்காயை பின்னால் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதில் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கொட்டை எல்லாமும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டைக்கொட்டை நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது கூடயே மஞ்சள்தூள், வீட்டிலேயே அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி, கொஞ்சமாக நான் வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்தய பொடி வந்து நான் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் குழம்புல சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க தட்டைக்கொட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சொரக்காயை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சொரக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா தட்டைக்கொட்டையை ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நீங்கள் தட்டைக்கொட்டையை உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. உப்பு போடலைன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டுருக்கும்போது நான் தேங்காயை அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். வாவ், குழம்பு சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த சொரக்காய் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு சுட்ட சுட்ட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.